எல்லாரும் பல்வேறு அமைப்புகள் இருந்தெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. பாமகலேருந்து வந்திருக்காங்க, காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட அங்கேருந்து வந்துட்டாங்க. நான் சார்ந்த இந்த காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ எல்லாரையும் அரவணைச்சு ஒரு பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். மிக சிறந்த பாதையாக இருக்கிறது. உங்களுடைய ஆதரவு எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கு நடைபெறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு ஸ்ரீநகர் சத்யா அவர்கள் வந்து நம்மளுடைய உரையாற்றுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடி அவர்களின் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, ஒரு காலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் சரி, நாங்கள் இரு தேர்தலிலும் முழுமையாக 1000% என்று நண்பர் சொன்னார். அதேபோல் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வலுப்படுத்தும் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு அமைப்புக்கு மாநில தலைவர் வன்னை அண்ணன் ஏ ரவி அவர்களுக்கும், மாநில பொருளாளர் பி.வி. செந்தில் முருகன் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் கே. அருள்ஜோதி மற்றும் மகளிர் மாநில அணி செயலாளர் சகாய ரூபி மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன், துணை செயலாளர் பூங்கா மோகன், துணை செயலாளர் பி.கே. சேகர் மற்றும் இந்த மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாதி அவருடைய பிரச்சாரத்திற்கு நான் வருவதற்கு முன் உங்கள் அமைப்பை சார்ந்த வழக்கறிஞருடன் நின்று கொண்டிருக்கும் ஒத்துழைப்பு நல்கி எல்லா விதத்திலும் சிறப்பாக எங்களுடன் பயணம் செய்து இந்த மத்திய மாநில மாவட்ட தலைவர் சகோதரர் ஜெகஜீவன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நாளை எனக்கு ஸ்ரீநகரில் பிரச்சாரம் இருக்கிறது. அதை முடித்து ஜெகஜீவன் என்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவருக்கு வேண்டிய உதவிகளை அண்ணாநகர் பகுதி செயலர் சார்பாக செய்து வருவதை உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.